நம்முடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்களாக இருந்தாலும் சரி, இப்பொழுது புகழ் உடம்பு எய்திய பேரூர் குருமகா சன்னிதானங்களாக இருந்தாலும் சரி, வாரியார் சுவாமிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் சென்று இந்த முத்தமிழையும் பரப்பிய சிறப்புக்குரியவர்களாக திகழ்ந்திருக்கின்றார்கள். துறவியர் என்பவர்கள் வெறும் திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கின்றவர்களாக மட்டுமல்ல, வருகின்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக மட்டுமல்ல, நம்முடைய முத்தமிழையும் வளர்த்த பெருமைக்குரியவர்களாக நம்முடைய துறவியர் பெருமக்கள் விளங்கி இருக்கின்றார். அதனால்தான் இந்த நாட்டிலே இன்று இந்த திருமுறைகளாக இருந்தாலும் சரி, முத்தமிழாக இருந்தாலும் சரி, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிறப்பை பார்க்கின்றோம். அதுபோல இங்கு முதலிலே சொன்னது போல இதையெல்லாம் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு தமிழ் சங்கங்களுக்கு உண்டு. இந்த குழந்தைகள் எல்லாம் பாடுகின்ற பொழுது மிக ஆனந்தமாக இருந்தது. பாடிய பொழுதும் சரி, ஆடிய பொழுதும் சரி, அவர்களைத்தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு உரியதாக இருக்கின்றது. நாம் பார்க்கின்றோம், தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்க்கின்றோம். அதில் பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கின்றது. பாடல் நிகழ்ச்சிகளை எல்லாம் சூப்பர் சிங்கர் என்று வைக்கின்றார்கள், இன்னும் பல பாடலை எல்லாம் வைக்கின்றார்கள். மிக வருத்தமாக இருக்கின்றது. எங்க அவர் தொலைக்காட்சியிலே இருக்கின்றார், இருந்தாலும் கூட வருத்தமுடையதாக இருக்கின்றது. அந்த குழந்தைகளை பெற்றோர் நினைத்துக் கொள்கின்றார்கள். அந்த இடத்திலே சென்று அங்கே பாடினால் நம்முடைய குழந்தைக்கு பெருமை கிடைக்கும், பாடிய நிறைவிலே பெரிய பெரிய பரிசுகள் எல்லாம் கிடைக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு தவறான பாடலையெல்லாம் நம்முடைய குழந்தைகளுடைய உள்ளத்திலே நஞ்சை வளர்த்து கொண்டிருக்கின்ற அவல நிலையிலே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆபாசமான பாடல்களும் அரைகுறையான ஆடைகளோடு சென்று குழந்தைகளை எல்லாம் அங்கு பாட வைப்பது வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது. நமக்கு நம்முடைய அருளாளர்கள் வகுத்து கொடுத்ததாக இருக்கின்ற நம்முடைய திருமுறைகள் 15,000 ஆண்டுகள், 1500 ஆண்டுகள், 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டதாக இருக்கின்ற இசையையும் நாடகத்தையும் நாம் போற்றுவதை விட்டுவிட்டு ஏதோ கிடைக்கின்றது என்பதற்காக, காசுக்காக நாம் நம்முடைய கலையை வித்து கொண்டிருப்பது நமக்கு வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்த்து கொண்டிருப்பது, இன்றைய சட்ட நடைமுறைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய பண்பாடு குலைந்து விடுமா, எப்படி வேண்டுமானாலும் யாரும் யாரோடு வேண்டுமானாலும் வாழலாம் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்முடைய கோயில்களிலே எப்படி வேண்டுமானாலும் யாரும் செல்லலாம் என்கின்ற தவறான புரிதல்களை எல்லாம் நம்முடைய சமயத்திற்கு மட்டும்தான் புகுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது. நீங்கள் கடந்த ஒரு வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கலாம், நம்முடைய தென்னகத்திலே இருக்கின்ற, தமிழகத்திலே இருக்கின்ற கோயில்கள் நம்முடைய நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அருணிகநாத பெருமானும் வள்ளல் பெருமானும் வண்ணச்சரபரும் நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் பாடிய திருக்கோயில். அதை சொல்லுகின்ற பொழுது நம்முடைய அருளாளர் என்ன சொல்லுகின்றார்? என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று சொல்லுகின்றார். நாம் எல்லாம் புண்ணியம் செய்தவர்களாக இருக்கின்றோம். திருக்கோயிலுக்கு செல்வதும் புண்ணியத்தை தேடுவதற்காக, நம்முடைய வினைகளை எல்லாம் நீக்கி பேரின்பத்தை பெறுவதற்காக திருக்கோயிலுக்கு செல்கின்றோம். ஆனால் இன்றைய அந்த காட்சி வானொலியிலே பார்ப்பது, ஊடகங்களிலே பார்க்கின்றோம், இங்கெல்லாம் பிசாசுகள் நிறைந்திருக்கின்றது. கும்பகோணத்திலே இருக்கின்ற கோயில்கள் எல்லாம் பிசாசுகள் நிறைந்திருக்கின்றதாக அவலத்தி சொல்லுகின்றார். இதையெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற கோயில்களெல்லாம் பிசாசு நிறைந்திருக்கின்ற கோயில்களாக இருக்கின்றது. இதையெல்லாம் நீக்குவதற்காக நாங்கள் எல்லாம் வருகின்றோம் என்று சொல்லுகின்றார். இது எப்படி சாத்தியம் என்று தெரியவில்லை. இந்த குறுந்தகட்டை கொடுத்து, இந்த குறுந்தகட்டை தொடுங்கள், உங்களுடைய நோய்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று சொல்லுகின்றார். அப்படி இருந்தால் எதற்கு பல்லாயிரம் செலவு செய்து மருத்துவராக படிக்க வேண்டும்? ஒன்றுமே வேண்டியது இல்லையே, ஒரு குறுந்தகடை எங்களுக்கு அங்கே இருந்து வந்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். இது எப்படி சாத்தியமுடையதாக இருக்கும்? நம்முடைய சமயம் சொல்லுகின்றது, நம்முடைய வினைகளை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் என்பதை நம்முடைய தத்துவம் சொல்லுகின்றது. ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லுகின்ற மும்மலத்தையும் நாம் அனுபவித்தான் அதிலே இருந்து விடுபட வேண்டும் என்று நம்முடைய சமயம் சொல்லுகின்றது. ஒரு தவறு செய்தால்
தவறுக்குரிய தண்டனையை நீதிபதி கொடுக்கின்றார். அதற்கு உரிய காலத்திலே நாம் சிறைச்சாலையிலே இருந்துதான் அந்த தண்டனையை அனுபவிக்க முடியும். அந்த வினை இல்லை என்றால் மீண்டும் பெறப்படுத்தி வந்து அந்த வினையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றது நம்முடைய சமயம். நாம் என்ன செய்கின்றோம்? நன்மை வந்தால் நம்முடையது, தீமை வந்தால் பிறருடையது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பெரியவர்கள் தேவையான அளவு சொத்து சேர்த்திருந்தால் என்ன சொல்றோம்? இதெல்லாம் எனக்கு பாகமுரியதாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றோம். அவர் கடன் வைத்து சென்று விட்டால், பெரியவர்கள் கடன் வைத்தால் அது எனக்கு தெரியாது, என்னுடைய மூதாதையர் வைத்திருக்கின்றார் என்று எனக்கு தெரியாது என்று நாம் சொல்லிவிடுகின்றோம். ஆனால் நம்முடைய சமயம், நாம் வினை விதைத்தாலும் கூட, விதைப்பது நல் விதைகளாக இருந்தாலும் கூட அந்த இடத்திலே இருந்து களைகள் தோன்றுவது இயற்கை. அதை நீக்கி நம்முடைய வினைகளிலே இருந்து நீங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சமயம் நமக்கு சொல்லிக் கொடுப்பதாக இருக்கின்றது. அருணாத பெருமான் சொல்வார், பேற்றைத்தவம் சற்றுமில்லாத எண்ணி பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. பிரபஞ்சம் என்னும் சேற்றை, மாயையை நாம் பூசிக்கொண்டிருக்கின்றோம். பேற்றைத்தவம் சற்றுமில்லாத என்னை, நாம் எல்லாம் தவம் இல்லாதவர்களாக அவத்துக்குரியவர்களாக இருக்கின்றோம். இந்த அவத்திலே இருந்து நாம் நீங்க வேண்டும் என்றால் நம்முடைய சமயம் சொல்லுகின்ற நித்தலும் எம்பீரானுடைய கோயில் பூக்கு. ஏதோ ஒரு நாள் சென்று என்னுடைய பாவம் புண்ணியங்களை எல்லாம் நீக்கிக் கொள்ளுங்கள் என்று ஒரு நாள் கேட்பதல்ல. நாம் நித்தலும் நிலைபெறுமாறு என்னுதியே நெஞ்சே நீவான் நித்தலும் எம்பீரானுடைய கோயில் பூக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி. முத்தமிழும் வந்துவிடு. கூத்துமாடி, கூத்தாடுறது, இசையில் பாடுவது, இறைவனுடைய புகழை பேசுவது. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி. 3 நம்முடைய பாடல் இருக்கின்றது. இறைவனிடத்திலே பாட வேண்டும், இறைவனிடத்தில் உரிமையோடு பேச வேண்டும், இறைவனிடத்திலே ஆட வேண்டும். இறைவனே ஆடல் வல்லானாக இருக்கின்றான். கூத்தப்பெருமானாக நடராஜ பெருமானாக இருக்கின்றார். அம்பலத்து ஆடுவான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவி நீர்மணி வேணியின் அழகில் ஜோதியின் அம்பலத்து ஆடுவான். ஆடுவதற்குரியவனாக இருக்கின்றார், பாடுவதற்குரியவனாக இருக்கின்ற, புகழ்ந்து பாடுவதற்குரியதாக இருக்கின்றான், அவருடைய புகழை பேசுவதற்குரியதாக இருக்கின்றான். ஆகவே இதில் இருந்து நாம் நீங்க வேண்டும் என்றால், நம்முடைய இந்த பிரபஞ்சமாகி நாம் பூசிக்கொண்டிருக்கின்ற மாயையாகிய சேற்றை கழுவப்பட வேண்டும் என்றால் நாம் இறைவனுடைய கோயிலுக்கு தினம்தோறும் செல்ல வேண்டும், அவனுக்குரிய பணிகளை செய்ய வேண்டும். அதில் இருந்து நாம் நீங்கி அவனுடைய அருளை பெற வேண்டும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்லுவது போல அதை நீங்குவதற்குரியதாக இருப்பதுதான் நம்முடைய வழிபாட்டினுடைய தத்துவமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த முத்தமிழ் சங்கமானது இன்று மிகச்சிறந்த ஒரு நற்பணியை செய்திருக்கின்றார்கள். மற்றபோது அவங்களுக்கு தெரியாது, கூப்பிடுவாங்க, கொடுப்பாங்க. ஆனால் இந்த இடத்திலே பார்த்து கொடுப்பது போல இசையிலே இருக்கின்ற நல்ல இசைவாணருக்கும் நாட்டியத்தை பல குழந்தைகளுக்கு தான் மட்டுமல்ல, தான் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தில் இருக்கின்ற ஆர்வமுள்ள குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும். ஏதோ படிக்க வருகின்றவர்களுக்கு பொருளுறவுகளுக்கு மட்டுமல்ல, ஆர்வமுள்ள குழந்தைகளையும் தேர்ந்தெடுத்து அரசு பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கும் இந்த நாட்டியத்தை, நம்முடைய கலையை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு அம்மையார் அவர்களும் நம்முடைய அனந்தகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய கோயில்கள் தோறும் சென்று நம்முடைய சமயத்தையும் தமிழையும் நம்முடைய பக்தி இலக்கியத்தையும் போற்றிக் கொண்டிருக்கின்ற, நெறியை பரப்பிக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே 3 நல்ல பெரும் அறிஞர்களை இந்த சங்கமானது அழைத்து தனக்கு பெருமை சேர்த்து கொண்டது. அறிஞர்களுக்கு பட்டம் கொடுத்தது 2வது. அந்த சங்கம் தனக்கு இவர்களுக்கு கொடுத்ததன் மூலமாக அந்த சங்கம் மேலும் தன்னுடைய புகழிலே ஒரு கிரீடத்திலே ஒரு மணி மகுடத்தை பதித்தது போல தன்னுடைய பணியை செய்திருக்கின்றார்கள். இந்த திருப்பூர் முத்தமிழ் சங்கத்தினுடைய தமிழ் பணி தொடர வேண்டும். அதற்கு சங்கத்தினுடைய அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, சிறந்த முறையிலே பாடிய குழந்தைகளுக்கும் நாட்டிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நிறைவு செய்கின்றோம்.